வெளிப்புற பாதுகாப்பா முக்கியம்? இல்லையா உள்ளார்ந்த ஒழுக்கமா முக்கியம்? அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பால். குறள் 57. சிறைகாக்கும் காப்பவன் செய்யும் மகளிர். நிறைகாக்கும் காப்பே தலை. தமிழ் பொருள். பெண்களை வெளிப்புற கட்டுப்பாடுகளால் காக்குவது பயன் இல்லை, அவர்களின் ஒழுக்கம் மற்றும் குணநலனே சிறந்த பாதுகாப்பாகும். எளிய விளக்கம். ஒருவரை கட்டுப்படுத்தி பாதுகாப்பது உண்மையான பாதுகாப்பு அல்ல. அவர்களின் மனநிலை, ஒழுக்கம், நல்ல பண்புகளே அவர்களை உண்மையாக பாதுகாக்கும். உதாரண கதை. ஒரு மன்னன் தனது மகளை மிகவும் பாதுகாப்பாக வைத்தான். அவளை அரண்மனைக்குள் மட்டுமே வைத்தான், வெளியே செல்ல அனுமதி இல்லை. ஆனால் மற்றொரு கிராமத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் அவள் ஒழுக்கத்துடனும் நன்னடத்தையுடனும் வாழ்ந்தாள். காலம் சென்றபோது மன்னனின் மகள் உலகத்தை அறியாமல் பல தவறுகளைச் செய்தாள். ஆனால் கிராமப் பெண் அனைவராலும் மதிக்கப்பட்டாள். இந்தக் கதையின் பொருள். வெளிப்புற கட்டுப்பாடு அல்ல, உள்ளார்ந்த ஒழுக்கமே மனிதனை காக்கும். ஊக்கவுரை. உங்களை யாரும் கண்காணிக்காத நேரத்திலும் சரியானதை செய்வதே உண்மையான நற்பண்பு. நிஜ வாழ்க்கை சம்பவம். பல மாணவர்கள் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நல்லவர்களாக நடக்கிறார்கள். ஆனால் தனியாக விடப்பட்டபோது சிலர் வழுத வருகிறார்கள். மற்றவர்கள் யாரும் பார்க்காத நேரத்திலும் ஒழுக்கத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்களே வாழ்க்கையில் உயர்கிறார்கள். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் தனது மொபைலை லாக் போட்டுக் காத்தான். ஆனால் அவனுடைய நண்பன் அவன் பாஸ்வேர்டை எளிதாக கண்டுபிடித்தான். பிறகு அவன் சொன்னான், மொபைலை லாக் பண்ணுறது முக்கியமில்லை, ரகசியத்தை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். கதையின் சின்ன பொருள். வெளிப்புற பாதுகாப்பு தற்காலிகம், உள்ளார்ந்த கட்டுப்பாடு நிலையானது. மீண்டும் குறள். சிறைகாக்கும் காப்பவன் செய்யும் மகளிர். நிறைகாக்கும் காப்பே தலை. தமிழ் பொருள். வெளிக்கட்டுப்பாடு அல்ல, ஒழுக்கமே உண்மையான பாதுகாப்பு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.